காய்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, பிரியாக்கு 7th மந்த் பேபி ஷவர் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, 5th மந்த் பேபி ஷவர் பண்ணும்போது நீங்க ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் அப்போ ஊர்ல இருந்தேன், அதனால என்னால் வந்து வர முடியல. அதுவும் நெக்ஸ்ட் டே அவளுக்கு 5th மந்த் வளகாப்பு பண்ணி அடுத்த நாள் என் தங்கச்சி பையனுக்கு வந்து மொட்டை போட்டாங்க. அதனால நான் அந்த ஃபங்க்ஷனில் இருந்தேன், அதனால வர முடியல. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே இருந்தார், ஆளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து 7th மந்த் பேபி ஷவருக்கு நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி போகுது நம்ம பார்த்துடலாமா? ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சு, இதில் 5 வகையான சாதம் இருக்குது. சாதத்தை திறந்து கட்டுறாங்க என்னோட அத்தை. பார்த்துடலாமா என்னென்ன சாதம்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். இது வந்து தட்டு வரிசைலாம் வச்சுருக்கோம். 5th மந்த்லேயும் வச்சுருந்தாங்க, 7th மந்த்லேயும். நட்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, வளையல் அதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம். இது வந்து மாங்காய் சாதம், இது தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு இது தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் இது வந்து மிளகு சாதம் தானே இது, அதுக்கப்புறம் இது லெமன் சாதம், அதுக்கப்புறம் 6 வகையான சாதமும் 1 வகையான இனிப்பும். இனிப்பு பாயசம். ஸோ பால் பாயாசம். ஸோ 7 வகையான சாப்பாடு 7th மந்த் பேபி ஷவருக்காக 7 வகையான சாப்பாடு வைக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாமா? இதோ இதுதான் பொண்ணோட மேக்கப். இவர் தான் அவங்க ஹஸ்பண்ட். போட்டோகிராஃபர் வந்து பிஸியா இருக்காரு. இது தியாவோட அவுட்ஃபிட். டிஃப்ரெண்டா 9th மந்த்ல வந்து டிஃப்ரெண்டா வைக்க போறாங்களா, அதனால இப்பயே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னென்ன பழம்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பிரியாவோட மேக் ஓவர். ஸோ சாரி அழகா இருக்கு பிரியா உனக்கு. அப்படியே இந்த பக்கம் வா, உன்னோட ஹேரை காமிப்போம். பின்னாடி பாரு, அழகா இருக்கா? ஸோ 5ஆம் மாசம் தான் பூ முடிக்கிறது, இது 7வது மாசம், இது வளகாப்பு. இதுதான் அவளோட மேக் ஓவர். ஸோ புடவை அழகா இருக்கு. இவங்க தான் வந்து ட்ரீம் கேர்ள் நிலா. இவங்களை பார்த்துருப்பீங்க வீடியோல. லைட் ஆஃப் பண்றது பாரு. ஆனா ஏய், இந்த லைட்ல நீ அழகா இருக்க அக்கா. இது என்னோட நாத்தனார். அண்ணி இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. லைட் போடுங்க. சூப்பர். ஹாய் சொல்லிருங்க நீங்க. ஹாய். ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் சமி. இதுதான் சமி. நம்ம மொட்டை போட்ட vlogல பார்த்துருப்பீங்க இந்த அம்மாவை. என் ஹஸ்பண்ட் வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாரு, அதனால வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணல, அதனால ஆஃபீஸ் ட்ரெஸ்லயே அப்படியே இருக்காரு. தியா போஸ் கொடு. போஸ் கொடு தியா. எப்படி போஸ் கொடுப்பா? எல்லாரும் யூடியூப்ல இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன தெரியுமா? அந்த பிரச்சனை என்னமா எல்லாரும் யூடியூப்ல இருந்தா ஒரு வீட்டுல வந்து இங்க ஒரு vlog போகுது.
இங்க ஒரு போட்டோ ஷூட் போது நாங்க வைக்க முடியல, நைட் லேட் ஆயிடுச்சு, ஸோ வைக்கல. சூப்பரா இருக்கு. போடு. பட்டு அங்க கோகுல், அங்க ஒயர்லாம் ஆஃப்ல இருக்கா கோகுல்? ஒயர் ஆஃப் பண்ணிட்டியா? அவ்வளவுதான். நம்ம முட்டில உட்கார்ந்திருக்கா, அவளை தூக்கிங்கடா, அவ கீழே அன்னைக்கு மாதிரி உள்ள போறா. அப்ப அவளுக்கு கேக்கு ஃபேன் போட முடியாது. சரியா? ஏசியை போட்டு விட்டுறாங்க, ஏசியை போட்டு பாருங்க. மைனி சேர்ல தான் நான் உட்கார்றேன். மண்டி அந்த ஃபேனையும் போட்டு விடு. ஆமா மைனி. என்ன ஏ உட்கார நீங்கடா. ஒரே எல்லாரும் கேட்டிருக்கீங்க. ஆமா ரெண்டு திட்டமா. ஏத்தி ட்ரை பண்ணுவோம். ஒரே குச்சில சக்சஸ். இதுலதான் வந்து ஒரு குடும்ப பொண்ணோட சிக்கனமே இருக்கு. சரி சரி. எப்படி நான் அம்மா சிரிச்சா மாமியார் என்ன பண்றாங்க? இப்படி சவுண்ட் கொடுக்குறாங்க, அம்மா அம்மா அம்மா. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிலாக்கு மட்டும்தான் இருக்கு. பேக்ரவுண்ட் எப்படி ஒரு நிமிஷத்துல சேஞ்ச் பண்ணிட்டோம். அழைச்சிட்டு வாங்கோ. இப்படியே வந்து உட்கார வச்சிருச்சு. பாத்து நீ பிடிச்சுக்கோ. உட்கார், பாத்து உட்கார். உட்கார். அரிசி குடுமா. கீழே விட்டுருவோமா? கொஞ்சம் பச்சரிசி கவர்ல தான் இருக்கு ஜெயா. இது தலை இடிக்குதா, வலிக்குதா? இப்போ இந்த பாரு, இவங்க எல்லாம் நலங்கு வைக்கிறத வீடியோ எடுக்கிறேன், அதை நீ ஏதாவது பண்ணி போட்டுக்கோ. சரியா? ஏதாவது பண்ணி போட்டுக்கோ. போட்டோ வேணும். போட்டோ போட்டோ வேணுமா, வீடியோ வேணுமா? இது கொஞ்சம் வீடியோ எதுல இருக்கு, அதுல போட்டோ எடுங்கண்ணா. அதை அவகிட்ட சொல்லு. வேணும். போட்டோ வேணும். ஓகேவா? ஏன் நீ கேட்க மாட்டீங்க ஒரு நிமிஷம் கூட? இல்ல இவ அப்படி நிக்கிறா போஸ்ல. ரெண்டு பேரும் என்ன பிடிக்கும்? அப்பா எதுவுமே பிடிக்காது. தயிர் சாதம் பைத்தியம். தயிர் சாதம் எதுவும் பிடிக்கலையா? தயிர் சாதம் தான் பிடிக்கும் பாப்போம். இந்த ஸ்கூல் பிள்ளைங்கலாம் கர்ட் ரைஸ் அஞ்சாம் மாசம் இன்னும் சளி நிக்க. இங்க பாரு, தங்க வைரங்களடி அம்மு பொண்ணடி யாரு அந்த தங்கம், யாரு எங்க அழித்தனா? எங்க அக்கா. நாங்க பாருமா. போடு போடு உடனே பாரு. நர்வஸ் ஆயிடும் கொஞ்ச நேரம். எங்கடா பாக்குறது? ஏமா அப்படியே போடுமா. 3 பக்கத்துல காட்டிட்டு இருக்காங்க, எங்க ஃபோக்கஸ் பண்றதுன்னு தெரியலையே. ஆனா இவ ஃபுல்லா தெரிய மாட்டா ஒண்ணும். ஆமா இந்த சம்மி குட்டி கும்மி குட்டிக்கு போடுங்க. இங்க வா. கும்மி கும்மி கம்மி 5ஆம் மாசம் போடுங்க. இங்க திட்டுறாங்களா எல்லாரும்? ஆண்டி பட்டு நீ அம்மா மாட்ட வா. செல்ல பட்டு வாணி ஆச்சிட்ட வா. கடுப்படுத்துறால உடனே வந்துச்சுங்க. வெள்ளி வரையா? வெள்ளி வாங்கி கொடுக்க. 9ஆம் மாசம். ஒரு மாசம் போட்டலமா ஆத்த நிலா. 9ஆம் மாசம் போட்டுறலாம். சரி, அடுத்த மாசம் யார் வெள்ளி வளையல் போடுறாங்கன்னு அப்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் கடுப்பாயிட்டு பாருங்க பாரு. அங்க பாரு. அடுத்த மாசம் அந்த கையில எத்தனை அந்த வளையல் இருக்கு? கோகுல் அது ஒரு போட்டோ எடுத்துக்கோ கோகுல். ஜெயா ஜெயா இந்த வந்து வெறும் தட்டு. சமி இப்படி தள்ளி வந்து உட்காரே, முன்னாடி திரும்பி. எவ்வளவு நேரமா நாங்களும் வெயிட் பண்றோம். எல்லாமே வீடியோ. வீடியோ இதுல நிறைய இருக்கு. ஏன்னா வந்து ஏத்தி நான் லாஸ்ட்
ஆர்த்தி எடுத்து வெளியே ஆளு போட்டு வேற ஊத்துறாள் நீதான். அதுக்கு வேற போடு. காசு போடுறதா ஊருக்கு போட்டு காசு போடு ஆரத்தி எடுக்கிறோம்ல. ஆர்த்தி எடுக்கிறவங்களுக்கு காசு போட்டு போடு. அவன் ஏன் shock ஆ- நம்ம புரிஞ்சுக்கிட்டு காசு கேக்குறாங்க. அவங்க போடனா போட மாட்டாங்க. சொன்னா குத்தம் கிடையாது. 2 பேரும் ஆர்த்தி எடுத்தா பருப்பு பூவா எரியுது சொந்தம். சந்தனம் கெமிக்கல் மிக்ஸ் ஆயிருக்குல்ல. அந்த கையில வெளியே போடணும்ல. 2 கையிலும் போட்டான்னு நினைக்கிறேன். தேங்காய் சாதம். இது சாப்பிடுங்க. சாப்பிட்டு வரேன் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த சாப்பாடை காலி பண்ணிட்டு போயிருங்க. இன்னைக்கு காசு பண்ணிடுறோம், நாளைக்கு இப்போ எங்களுக்கு கொஞ்சம் மட்டும் சொல்லக்கூடாது. இவ்வளவு பேர் போயிட்டாங்க. பிளேட்ல கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு போங்க. ஆமா அப்ப காலி பண்ணிட்டு வேண்டியதானே. இந்த வழி விடுங்க வந்துட்டாங்க. இரு இரு. ஐயையோ. அடேங்கப்பா, இவ்வளவு ஐயையையையையோ. அப்படியே வச்சுக்கோ. தியாக்கு வளையல் போடலாம். சித்திக்கிட்ட உட்காரு. தியாக்கு வளையல் போடலாம் அழகா. வாணாடி வை. இடிக்கிற மாதிரி தான் இருக்கு. வேணாம். வேணாமா? ஸ்ரீராம கல்யாண வைபோகமே, ஸ்ரீராம கல்யாண வைபோகமே, ஸ்ரீ பிரியா கல்யாண. வச்சிருங்க, மணி வைங்க, நான் கொண்டு வைக்க. வா. இது மாதிரி எடுத்துட்டு வர மாட்டேங்குது சரியா? அண்ணா நான் இதுல போட்டோ வீடியோ சேர்த்து எடுத்துக்கிறேன். பண்ணுங்கப்பா. இதுல வாங்க. சிரிக்கிறாரு. சிரிப்பா இருக்கு. வாய் நாக்கு உள்ள வை. உடனே வாய் போடு. ஸோ ஃபோட்டோ எடுத்து எடுத்து டயர்டாகி உட்காந்துருக்காங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். மேடம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணியாச்சு. வளகாப்புல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சு. என்னன்னா மாலையை வாங்கிட்டு வளகாப்பு முடிச்சிட்டு தான் மாலையவே பார்க்குறோம். ஸோ ஃபைனலி ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு ஃபோட்டோ ஷூட் செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு vlogல நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.